சிஎம் சார் ரொம்பவே அமைதியா இருக்காரு. அவர் பெருசா எதையுமே பேச மாட்றாரு அப்படின்னு சொல்லி தான் சோசியல் மீடியால பரவலா பேசப்பட்டுட்டு இருக்கு. இது பாலிடிக்ஸ்ல மட்டும் இல்ல. ஆபீஸ்ல, காலேஜ்ல இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல கூட எங்க பார்த்தாலும் இந்த சைலண்டா இருக்கிற ஒரு பர்சனை பத்தி நம்ம ஒரு அசம்ஷன் பண்ணிடுவோம். எதுவுமே பேச மாட்றாங்க. அப்ப அது எல்லாத்தையுமே அவங்க அக்செப்ட் பண்றாங்க போல அப்படின்னும், அப்படி இல்லனா அவங்களுக்கு இத பத்தி ஒண்ணுமே தெரியல அப்படின்ற மாதிரியும். ஆனா சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னா, ரொம்ப இன்டெலிஜென்ட்டாவும் ரொம்ப செல்ஃப் கான்பிடென்ட்டோட இருக்கிறவங்களும் அதிகமா பேச மாட்டாங்களாம். இந்த பினாமினன் எஃபெக்ட்டுக்கு பேரு ஸ்பைரல் ஆஃப் சைலன்ஸ் தியரி. 1970ல ஜெர்மன்ல இருக்க பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் எலிசபெத் நியோமன் இந்த தியரியை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இந்த தியரி அப்படி என்ன சொல்லுதுன்னா, மனுஷங்களை விட அவங்களோட ஒப்பீனியனை விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது என்னன்னா, இந்த சொசைட்டி எப்படி இருந்தாலும் அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு நான் வரணும் அப்படின்றது தான் இங்க இருக்கிற பேசிக் ஹியூமன் நீட் அப்படின்றது. நமக்கு தெரிஞ்ச மாதிரி யாருமே இங்க தனியா ஐசோலேட் ஆகணும் அப்படின்றத விரும்ப மாட்டாங்க. அதனாலதான் நம்மளோட ஒப்பீனியன் மெஜாரிட்டி பீப்புளோட ஒப்பீனியனுக்கு அகைன்ஸ்டா இருந்தா அந்த டைம்ல நம்ம அதிகமா பேச மாட்டோம். இது நேச்சராவே நம்மள அங்க சைலண்டா மாத்திடுது. சிம்பிளா சொல்லணும்னா, நமக்குள்ள இருக்கிற ஒருத்தன் பேசுவான், நம்ம மட்டும்தான் வேற மாதிரி யோசிக்கிறோம் போல, சோ அதனால நம்ம அமைதியா இருக்கிறதே பரவாயில்ல அப்படின்னு. ரொம்ப பேருக்கு ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கும், சைலண்டா இருக்கவங்க கான்பிடன்ஸ் இல்லாம இருக்கிறாங்கன்னு. ஆனா ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, சோ புத்திசாலியா இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாருமே ஒரு விஷயத்த பேசுறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்த பேசிட்டாவோ இல்ல அந்த இன்சிடென்ட் நடந்துட்டாவோ அதுக்கு என்னென்ன கான்சிக்வன்சஸ் வரும் அப்படின்றத யோசிச்சு தான் பேசுவாங்களாம். சோ இப்படி பண்றதுனால தேவையில்லாம வர அன்னெசரி ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்டாப் ஆயிடுதான். இதனாலதான் அவங்க எல்லாருமே இந்த சைலன்ஸை சூஸ் பண்றாங்க. ஆக்சுவலா நமக்கு இந்த கான்சிக்வன்ஸால வந்த ஃபியர் அப்படின்னு கூட எடுத்துக்க கூடாது. கான்ஃபிளிக்ட் அவாய்ட் பண்றதுக்கும் சோசியல் ரிஜெக்ஷன்ல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கும் நடக்கிற ஒரு மெக்கானிசம். இந்த தியரியிலேயே ரொம்ப டேஞ்சரஸான பார்ட் இதுதான். சப்போஸ் ஒரு குரூப்ல 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல 6 பேருக்கு ஒரு ஐடியா பிடிக்கும். இது நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு, நம்ம மட்டும் இதை அப்போஸ் பண்ணோம்னா ஏதாவது தப்பாயிடும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சிலர் சைலண்டாவும் இருப்பாங்க. அந்த சைலண்ட் அவங்க சப்போர்ட் பண்றதா அங்க ப்ரொஜெக்ட் பண்ணும். இப்போ இந்த 4 பேர் எதுவும் சொல்லாம இருந்ததுனால அந்த 6 பேர் என்ன நினைச்சுப்பாங்க, ஸோ மெஜாரிட்டியான பீப்புள் அப்போஸ் பண்ணலன்னா அப்போ எல்லாருக்குமே இந்த ஐடியா மேல கான்பிடென்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களும் அந்த ஐடியாவை ரொம்ப அதிகமா நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அதை பத்தி அதிகமா திங்க் பண்ணாம ரொம்ப சைலண்ட் ஆயிடுவாங்க. இந்த ஒரு சைலன்ஸ் பெரிய டிசாஸ்டரே கிரியேட் பண்ண சான்ஸ் இருக்கு. இதுக்கு பேர் தான் ஸ்பைரல் ஆஃப் சைலன்ஸ். இந்த டிஜிட்டல் ஏஜ்ல இந்த சோஷியல் மீடியால இன்னும் ரொம்ப பெரிய ப்ராப்ளமா மாறிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு கான்டென்ட் வைரல் ஆகுதுன்னா அதுல இருக்கிற லைக்கு, கமெண்ட், ஷேரு, ஹேஷ்டேக் இதை மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்றோமே தவிர அந்த ஒரு கான்டென்ட்ல இருக்க உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத யாருமே புரிஞ்சுக்கிறதே கிடையாது. இந்த சோஷியல் மீடியால அங்கங்க கொஞ்சம் பேர் அவங்களோட ஒப்பீனியனை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா மெஜாரிட்டியான பேர் ரொம்ப சைலண்டா இருந்து என்ன திங்க் பண்றாங்க அப்படின்றதே நமக்கு தெரியறது இல்லை. அதனால ஆன்லைன்ல ஒரு ஒப்பீனியன் பாப்புலரா தெரிஞ்சாலும் அது ஆக்சுவலா மெஜாரிட்டியான ஒப்பீனியனா இருக்கணும் அப்படின்றது எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அதனால நெக்ஸ்ட் டைம் யாராவது அமைதியா இருந்தாங்கன்னா அவங்க நீங்க சொல்றதுக்கு எல்லாத்துக்குமே அக்ரி பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்களா நினைச்சிக்காதீங்க. சைலண்ட் டசன்ட் மீன் ஆல்வேஸ் அக்ரிமெண்ட். சில நேரத்துல சைலன்ஸ் ரொம்ப ஃபியர், சில நேரத்துல கான்ஃபிளிக்ட்ஸ் அவாய்ட் பண்றதும், இன்னும் சில நேரத்துல ரொம்ப ஸ்மார்ட்டஸ்ட் பர்சனோட மிகப்பெரிய வெப்பனா கூட இருக்கலாம். உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருந்தா அதை ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ஷேர் பண்ணுங்க. ஏன்னா சில நேரத்துல நீங்க மட்டும் இல்ல, உங்களை மாதிரி யோசிக்கிற நிறைய பேர் ரொம்ப சைலண்டா இருக்கலாம். உங்களோட ஒரு வாய்ஸ் என்டையர் சைலன்ஸ் ஸ்பைரலோட செயினையே பிரேக் பண்ண வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு லைக் பண்ணிட்டு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம்.